அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த வேளையில மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க, எங்கள் மத்தியில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இடமாய் சொல்வோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இந்த வேளையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். வார்த்தையிலே கிரியை செய்யும்படியாக, எங்களோடு இடைபடும்படியாக, எங்களோடு பேசும்படியாக என் தேவனே மத்தியிலே உலாவி என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தங்கியிரும் அப்பா, இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாய் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த ஆண்டிலேயே 3வது முறையாக நான் கடந்து வந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாசமாய் ஒவ்வொரு முறையும் என்னை அண்ணன் அவர்கள் வரவேற்று, அருமையான சகோதரன் ஆஸ்பான் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை போலவே என்னை நடத்தி இந்த இடத்திலே அறிமுகப்படுத்தின இந்த அன்புக்காகவும் இந்த பாசத்திற்காகவும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமும் சுத்திகரிப்பும் எழுப்புதலையும் குறித்து இந்த நாட்களிலே நாம் கேட்டு வருகிறோம், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த கூட்டங்களுடைய நோக்கமானது இந்த ஆண்டு கடந்து புத்தாண்டிற்குள்ளாய் நீங்கள் நுழைகிறதற்கு முன்பாக ஒரு புதிய மனிதராய் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக சற்று சிறப்பானவர்களாக அந்த ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைப்பதனுடைய நோக்கம்தான். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு ஆராதனைகள் நடக்கிறது. அந்த ஆண்டிலே நடக்க போகிற காரியங்களுக்காக நாம் தேவாலயத்திற்கு 31ஆம் தேதி கடந்து போவதுண்டு. சில வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதுண்டு. சில பொருத்தனைகளை செய்து ஒரு சில நாட்களிலே அவைகளை நாம் மறந்து விடுவது வழக்கம். ஆனால் அவ்வாறாக இல்லாமல் இந்த நாட்களிலே நீங்கள் ஆயத்தப்படுகிறது, இந்த 40 நாட்களும் ஆயத்தப்படுகிறதனுடைய காரணமானது ஆயத்தப்பட்டவர்களாக, ஒரு ப்ரிப்பேர்ட் பீப்புளாக, ஹல்லேலூயா, ஆயத்தத்தோடு கூட அந்த புத்தாண்டை சந்திப்பதற்கு ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு போகிறவனைப் போல. ஒருவேளை திடீரென்று ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒருவன் ஓட வேண்டும் என்று சொன்னால் அவனால் திடீரென்று ஒரு பந்தயத்தை வெல்ல முடியாது. ஆனால் அதற்கான ஒரு ஆயத்தத்துக்குள்ளாக ஈடுபடுகிற எவனும் சிறப்பாய் அந்த ஓட்ட பந்தயத்தில் நிச்சயமாய் அவன் பங்கேற்க முடியும். அதே வண்ணமாக ஒரு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக இந்த இடம் மாறி இருக்கிறதை எண்ணி பார்க்கிற பொழுது தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஊழியங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஒன்றை கேள்விப்பட்டேன். 2 சகோதரர்கள், வாலிபர்கள், வீட்டில் அடங்கவே மாட்டாங்களாம். அப்பா அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, வாத்தியார் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு, எதற்குமே அவர்கள் செவி சாய்க்காமல், அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் அப்படியே அந்த கெட்டுப்போன பிள்ளைகளாகவே வாழ்ந்து வந்தபடினாலே பெற்றோர்களுக்கு ஒரு விரக்தி அடைந்து கடைசியில் சபை போதகரை போய் அணுகி, சரி இந்த போதகர்கிட்ட கொண்டு போய் விடலாம், இந்த போதகர் ஏதாவது சொல்லி ஒரு அறிவுரை சொன்னார்னா ஒருவேளை இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி போய் கேட்டார்கள். போதகர் சற்று நேரம் அந்த பெற்றோருடைய கோரிக்கையை கேட்டு கடைசியில் சொன்னாராம், சரி ஒரே ஒரு நிபந்தனை, 2 பேரையும் நான் ஒரே நேரத்தில் பார்க்க மாட்டேன், ஒரு பிள்ளைய ஒரு நேரத்துக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் சரி என்று இளையவனை வீட்டில் விட்டுவிட்டு மூத்த மகனை அழைத்து சென்று சபை போதகரிடத்தில் கொண்டு போய் விட்டாங்களாம். சபை போதகர் தன்னுடைய மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த டெஸ்கில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய ஆஃபீஸ். அந்த சின்ன பையனை கொண்டுட்டு வந்து முன்பாக பெற்றோர்கள் நிறுத்தின உடனே போதகர் பெற்றோரை பார்த்து நீங்கள் போகலான்னு சொல்லிட்டார். அவனை பார்த்து கொஞ்ச நேரம் போதகர் முறைச்சி பார்த்தார். முதல் கேள்வி அவனை பார்த்து, வேர் இஸ் காட் அப்படின்னு கேட்டாராம். கடவுள் எங்க? இந்த பையனுங்க யாருக்குமே அடங்க மாட்டானுங்க. வீட்டில் அமக்களும், எங்கே பார்த்தாலும் எதையும் திருடுறது, உடைக்கிறது, ஒருத்தர் வீட்டில் இருக்கிற பொருளை திருடுறது, செடியை பிடுங்கிறது, எங்கேயாவது ஒரு பொருள் கிடச்சதுன்னா விடுறதில்ல. இப்படி இருந்த பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வச்சு போதகர் வந்து வேர் இஸ் காட் அப்படின்னு உடனே அவன் திருன்னு முழிக்க ஆரம்பித்தான். கடவுள் எங்கே இருக்கிறார்? அமைதியாக அவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து முழிக்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதட்டி போதகர் வேர் இஸ் காட், கடவுள் எங்கே என்று கேட்டார். அதற்கும் அசையில் அவன் இப்படி பார்த்தான். 3வது முறை ரொம்ப சத்தத்தோட கோபத்தோட கடவுள் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த சீட்லேருந்து கொஞ்சம் தப்பி கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி திடீர்னு ஒரு விட்டான் பாருங்க ஓட்டம். அந்த கதவை திறந்து பிச்சு கட்டிட்டு அந்த காம்பவுண்டெல்லாம் தாண்டி தெருவெல்லாம் ஓடி போய் வீட்டையே போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ளே ஓடி போய் மெத்தைக்கு போய் தன்னுடைய தம்பி இருந்த அறையை திறந்து உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தம்பிக்கிட்ட உட்காந்து மூச்சு வாங்க சொன்னானா, டேய் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சுடா, இப்போ கடவுளே காணுமா, நாம தான் அவரை தூக்கிட்டு போயிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்கடா. போதகர் என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு, கடவுள் எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. பிரியமானவர்களே, வேடிக்கையாக இருந்தாலும் உண்மையாகவே விசுவாசத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே அநேகர் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதையே அறியாமல் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம்.
தேவன் நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார் என்கிற உண்மையை அநேக சமயங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கு நான் சற்று நேரம் நமக்கு மீதியாய் இருக்கிற ஒரு 45 நிமிடங்களிலே நான் பேசி முடிக்க போகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடைபடுவாராக. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13, 16, 17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, தம்முடைய தாசன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள், நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான் என்றும் சொல்லி, அது மட்டுமல்லாமல் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது என்று தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று கேட்டால், வேத புத்தகத்தை எழுதினவர்களை நாம் சுலபமாக அவளை அழைக்கும் பொழுது பரிசுத்த பவுல், பரிசுத்த யோவான், பரிசுத்த லூக்கா என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பட்டத்தை நாம் கொடுத்து விடுகிறோம். அப்படியாக நாம் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறதுனாலே நாம் எண்ணிக்கொள்கிறது என்னவென்றால், அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். அவளுக்கு பரிசுத்தம் என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டால், பரிசுத்த பவுல், பரிசுத்த யோவான், பரிசுத்த லூக்கா, பரிசுத்த மத்தேயு என்கிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள். ஆனால் எனக்கு இந்த பரிசுத்தம் என்கிற தலைப்பு கிடையாது என்று நாம் யோசித்துக் கொள்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஆகவே நமக்கும் தலைப்பு பரிசுத்தம்தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பரிசுத்தவானாக இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். புறஜாதியர்கள் அவர்களுடைய ஜாதி பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? 1 பேதுரு 2வது அதிகாரம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்த ஜாதியாயிருக்கிறீர்கள். என்ன ஜாதி? நாம வேற ஜாதியே கிடையாது. ஒருவேளை என்னுடைய பெயர் துரை கவுண்டர், துரை முதலியார் அல்லது துரை நாடார் என்று நான் ஒருவேளை எனக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய பெயர் என்னவா மாறி இருக்கணும்? துரை பரிசுத்தமான், பரிசுத்த துரை. வெட்கப்பட்டு கொண்டு ஒருவேளை பரிசுத்தம் என்று சொல்லி என்னுடைய பெயருக்கு முன்பாக நான் போட்டுக்கொண்டால் எல்லாரும் என்னை பார்த்து விடுவார்களே, நான் வாழ்கிற வாழ்க்கையை கவனிப்பார்களே என்று சொல்லி நாம் வசதியாக நாம் அந்த தலைப்பை வைத்துக் கொள்கிறது. ஆனால் நம்முடைய ஜாதி பெயரை நாம் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால், நாம் பரிசுத்த சோ அண்ட் சோ என்று சொல்லி உங்களுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பரிசுத்தம் என்பது நம்முடைய பெயர் தலைப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய பெயரோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அதை மறுக்கவே முடியாது. சீக்கிரமாக 3 காரியங்களை இந்த பரிசுத்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியமானது பரிசுத்தமானது, ஹோலினஸ். ஹோலினஸ் என்கிற இந்த பரிசுத்தம், இட் இஸ் நாட் ஆப்ஷனல். அது உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றோ அல்லது விட்டுவிடக்கூடிய ஒன்றோ கிடையாது. கட்டாயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு அம்சம் இந்த பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12வது அத்தியாயத்தை எடுத்தவர்கள் 14வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. தேவனை தரிசிக்க வேண்டும் என்கிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருத்தல் அவசியம்.
வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஒரு காலத்திலும் தரிசிக்க முடியாது. அதே காரியத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5வது அத்தியாயத்திலே 8வது வசனம் மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள். மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவர்கள் பாக்கியவான்களா? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள், சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்களே தவிர வேறு யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவர்கள் யார் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்த முடியும். காரணம் என்னவென்றால் என்னுடைய தேவன் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்தர் அவர். அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் வணங்குகிறபடியினாலே உங்களையும் என்னையும் அவர் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாய் இருப்பது அவசியமாக காணப்படுகிறது. அந்த பரிசுத்தமானது அதற்கு ஒரு அளவு இருக்கிறதா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். எவ்வளவு நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், எந்த அளவுக்கு நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறதை பாருங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குமாம். ஹல்லேலூயா. ஏதோ மங்கி போகிற ஒன்றல்ல, அடங்கி போகிற ஒன்றல்ல. நடுப்பகல் வரையிலும் அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று இன்னும் அந்த பிரகாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே காரியத்தை தான் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலும் கூட பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடப்பட வேண்டும் என்கிறதை அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. Perfecting holiness with godly fear. தேவ பயத்தோடு கூட இந்த பரிசுத்தத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் பரிசுத்தம், ஓரளவு பரிசுத்தம், பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பரிசுத்தம் என்று இல்லாமல், அந்த பரிசுத்தமானது பரிபூரணப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது பூரணப்பட வேண்டும், நிரம்ப வேண்டும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தமானவர்களாய் இருக்க எதிர்பார்க்கிறார். இதில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு நம்மை நடத்துகிற ஒரு பாதை அல்ல. நன்றாக கவனிங்கள் நான் சொல்லுகிறதை. பரிசுத்தம் என்பது கர்த்தரிடத்திலே நம்மை நடத்துகிற ஒரு பாதை, அந்த பரிசுத்தம் கிடையாது. கிறிஸ்துவே அந்த பரிசுத்தத்திற்கான வழியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ பரிசுத்தம் அடைந்து விட்டு நான் கிறிஸ்துவை சந்தித்து விடலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அந்த பரிசுத்தத்துக்கான வழியே கிறிஸ்துதான். அந்த பரிசுத்தத்தை அடைய வேண்டும் என்றால் எனக்கு வேறு வழி கிடையாது. இந்த உலகத்திலே கிறிஸ்துவை தவிர அந்த பரிசுத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை. அந்த பரிசுத்தத்தை குறித்து எந்த போதகரும் பேசினதில்லை. அந்த பரிசுத்தத்துக்கான வழியை வேறு எந்த மகானும் நமக்கு வகுத்து தந்ததில்லை. அவருடைய ரத்தம் நம்மை கழுவினால் ஒழிய, அவருடைய மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டான் ஒழிய நமக்கு அந்த பரிசுத்தம் கிடைக்கப் போகிறதில்லை. அந்த பரிசுத்தத்துக்கான வழிதான் கிறிஸ்துவை தவிர நாம் பரிசுத்தத்தினாலே கிறிஸ்துவை அடைய முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். நான் ஏதோ என்னுடைய உடலை ஒடுக்கி, நான் ஒரு விதமாய் உபவாசம் செய்து, நான் அப்படியும் இப்படியுமாக நான் ஒடுங்கி இடுங்கி, நான் ஏதோ ஒரு முயற்சியின் மூலமாக, நான் எப்படியாகிலும் ஒரு முயற்சியின் மூலமாக கிறிஸ்துவை கடைசியில சந்தித்து விடலாம் என்று சொல்லி நான் எண்ணக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்துகிறதே
அவர்தான். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அவரே. சோப்பு கட்டிகளை ஒரு சோப் கம்பெனியில் ஒரு சின்ன பையன் கடைக்கடையாக அந்த சோப் கட்டிகளை விற்றுட்டு போனானோ. கடைக்கடையாக விற்றுட்டு போகிற அவனை பார்த்தா அவ்வளவு அழுக்காக இருக்கிறான். துணிகளை துவைக்கக்கூடிய ஒரு சோப் கட்டி. அந்த சோப் கம்பெனி அவனை ஆளாக வைத்து மார்க்கெட்டிங்காக கடையாக சென்று அந்த சோப் கட்டிகளை போட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனை நியமித்திருக்கு. ஆனால் அவனுடைய ஆடைகளை பார்த்தா அவ்வளவு அழுக்கு. அப்பொழுது ஒரு சமயம் ஒரு கடைக்காரர் அவனை நிறுத்தி அவன்கிட்ட கேட்டாராம், ஏண்டா இவ்வளவு அழுக்கா இருக்கிறியே, இந்த சோப் கட்டிகளை விற்கிறியே, உன் கம்பெனி ஓனர் எங்க, உன்னுடைய கடை அதிபர் எங்க, அவர்கிட்ட நான் பேசணும், அவருடைய தொலைபேசி நம்பரை கொடு என்று சொல்லி அவனுடைய நம்பரை வாங்கி அந்த அதிகாரியை அழைச்சு, ஏன்பா உங்கள் கம்பெனியுடைய பேரு கெடுக்கிறதுக்கே ஒரு ஆளை வச்சுருக்கீங்க, சோப்பு கட்டிய இது நல்லா துவைக்கும், 100% அழுக்கெல்லாம் போயிடும், பளிச்சென்று அப்படியே வெண்மையாயிடும், வெள்ளை ஷர்ட்டு அப்படியே பிரகாசிக்க தொடங்கிடும் அப்படின்லாம் சொல்லி விற்கிறான். அவனை பார்த்தா, அவனுடைய ஆடைகளை பார்த்தா அவ்வளோ அழுக்காக இருக்குது என்று சொல்லி அந்த அதிகாரி இடத்துல பேசினா, அந்த அதிகாரி என்ன சொன்னாரான் தெரியுமா, ஐயா அவன் வெறும் சப்ளையரு, அவன் இந்த சோப்புக்கு சப்ளையர் தானே தவிர அவன் அப்ளையர் கிடையாது. அந்த சோப்பு என்ன பண்ணுறது இல்லை, அவன் அப்ளை பண்ணுறது கிடையாது, அவன் வெறும் சப்ளை பண்ணிட்டு கடையில் கொடுக்கறதோட சரி, அவனுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி கொள்ளாமல் போய்விட்டான். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை பற்றி பேச வேண்டியவர்களாகிய நாம், ஒரு பரிசுத்த தேவனை பற்றி பிரசங்கிக்கிற நாம், ஒரு பரிசுத்த தேவனை பற்றி சாட்சி பகருகிற நாம் பரிசுத்தமாயிருப்பது அவசியமாக இருக்கிறது. நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அவ்விதமாய் உங்களுடைய வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும், அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். மங்கி இருக்கிறவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக, பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்காக சாட்சியாய் இருப்பது முடியாத ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை அப்ளையர்களாக வைத்திருக்கிறாரே தவிர சப்ளையர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று மாத்திரம் அவருடைய எண்ணம் அல்ல. முதலாவது, இந்த பரிசுத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் இட் இஸ் மேண்டேட்டரி, இது ஆப்ஷனல் அல்ல. ஏதோ ஒரு வெறுப்பின் பிரகாரமாக வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டு விடலாம் என்கிற அந்த ஆப்ஷனே நமக்கு கொடுக்கப்படவில்லை. முற்றிலுமாக நீங்களும் நானும் அதை எடுத்தே ஆக வேண்டும், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தியே ஆக வேண்டும், நாம் பரிசுத்தம் அடைந்தே தீர வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியமானது, இந்த பரிசுத்தம் என்பது கடினமானது கிடையாது. நல்ல செய்தி இல்லை? ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான செய்தி. நம்ம மனசை போட்டு, ஐயோ இந்த பரிசுத்தத்தை நான் எப்படி அடைவேன், இந்த பரிசுத்தமாக நான் எப்படி வாழ முடியும், அந்த பரிசுத்தவான்களை மாதிரி நான் எப்படி மாற முடியும், நான் எப்படி அந்த பரிசுத்தத்தை என்றைக்காகிலும் அடைய முடியுமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். அந்த பரிசுத்தத்தை உங்களால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர், முதலாவது நீங்கள் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களால் முடியாததை அவர் உங்களுக்கு செய்யும்படியாக சொல்லவே மாட்டார். என் ஆண்டவர் ஒரு ஜென்டில்மேன். இதோ வாசப்படியில் நின்று கதவை உடைக்கிறேன் அப்படியா சொல்லியிருக்கு, தட்டுகிறேன். ஜென்டிலாக இருக்கிற ஆண்டவர் உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்து பலவந்தப்படுத்தி நம்ம கழுத்தை பிடிச்சி திருப்பி இப்படி செய் அப்படி செய்யலாம் சொல்ல மாட்டார். மெதுவாக கேட்பார். நம்மளால் முடிஞ்சதான் நம்ம லகுவாய் இருக்கும்படியான ஒரு நுகத்தடியை தான் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பாரத்தை சுமக்க முடியும். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. ஏன் சொல்றாரு? வருத்தப்பட்டு இருக்காங்க, முடியாம பாரத்தை சுமந்து கொண்டு முடியாம தவித்து கொண்டு இருக்கிறவங்கள பார்த்து இன்னும் கொஞ்சம் பாரத்தை கொடுக்குறேன், நான் உங்களால சுமக்க முடியாத பாரத்தை கொடுக்குறேன், உங்க கழுத்தை உடைக்கிறேன், என்கிட்ட வாங்க நான் சொன்னாரு. இல்ல, வருத்தப்பட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்தா வேதனையா இருக்குது, சட்ட திட்டங்களை உங்களால காக்க முடியல,
கற்பனைகளை உங்களால் கை கொள்ள முடியல, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பாரமாக இருக்கிறது, என்னண்டை வாருங்கள், லகுவாய் இருக்கிற ஒரு நுகத்தடி உங்களுக்கு கொடுக்கிறேன், என் பாரம் லேசானது. ஹல்லேலூயா. என்னிடத்துல வாங்கன்னு சொல்றாரு. லேசான ஒரு லகுவான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரோடு கூட கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பரிசுத்தமாய் நடந்தவன் தான் யோவான். மற்ற எல்லா சீஷருமே சீக்கிரத்தில் கொல்லப்பட்டாங்க. சிறைச்சேதம். பேதுருவை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, தலைகீழாக அவனை சிலுவையிலே தொங்கவிட்டு கீழே அவனை நெருப்பு மூட்டி அவனை சாகடித்தார்கள். ஒரு சிலரை தோல் உரித்தார்கள். அப்படியெல்லாம் சாகடிக்கப்பட்ட அந்த சீஷர்கள் மத்தியில் ஒருத்தன் மாத்திரம் வயதான காலம் வரையிலும் இருந்து செத்தான். ஒரு சமயம் அவனையும் கூட கொதிக்கிற தண்ணியில் போட்டு அவன் தப்பி ஓடி போனான் என்று சொல்கிறான். அதுதான் யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய கடைசி காலத்தில் சொன்ன ஒரு காரியத்தை தான் 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவனுடைய சாட்சி, இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரோடு நெருங்கி நடந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டவன் சொன்ன ஒரு காரியத்தை பாருங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. 60 ஆண்டுகள் ஆண்டவரோடு பரிசுத்தமாய் நடந்த ஒருவன், சாட்சியை காத்து கொண்டவன் சொன்ன காரியத்தை பாருங்கள். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி தெளிவாய் ஒரு சாட்சி பகர்கிறான். பாரமானவைகள் அல்ல என்று தெளிவாய் சொல்லி இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆகவேதான் எப்பேற்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்வது அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அது பாரமானதல்ல, அது முடியாத ஒன்று அல்ல, எல்லாராலும் முடிந்த ஒன்றுதான். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தேவ மனுஷன் ஒரு மிகவும் எனக்கு புரியாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன். அவர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண பிளம்பர் வேலை செய்தவர், வீடு வீடா சென்று அவருடைய பைப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணி பிளம்பர் வேலை பார்த்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனிடத்திலே தேவ கிருபை அவ்வளவா இருந்தது. தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். செத்தவங்களை மாத்திரம் எத்தனை பேர் தெரியுமா உயிரோடு எழுப்பினாரு? 32 பேர். ஒரு நாள் தன்னுடைய ஊழியம் முடிச்சு திருப்பி வருகிற சமயத்தில் அவர் சொல்றாங்க, ஐயா அம்மா இறந்து போயிட்டாங்க. யாரு? அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தார், வேக வேகமாக வந்தார். நேரா சடலமாக கடந்த அவங்க மனைவியை பார்த்தார். தோளை பிடிச்சி நேரா நிறுத்தி செவத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு, ஹனி கம் பேக் டு லைஃப், என் அன்பே உயிருக்கு திரும்பி வா என்று சொன்னார். உயிரோட வந்துட்டாங்க. உயிரோட வந்த மனைவி பார்த்து, ஏமா இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டீ போட்டு கொடுமான்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த அற்புதம்லாம் செய்தது மாத்திரம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் தொட்டா சுகம் கிடைக்குமா அவ்வளவு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இவ்வளவு அற்புத அடையாளங்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு ரகசியமான காரியமாக அவருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு பரிசுத்தமாய் காத்து கொண்டாராம். அவருடைய வீட்டுக்குள்ள, உதாரணத்துக்கு நான் சொல்றதை கவனிங்க, அவருடைய வீட்டுக்குள்ள யாராவது உள்ள வர சமயத்தில் ஒரு செய்தித்தாளில் நம்ம வாசிக்கிறோமே, மாலை முரசு, தினத்தந்தி, தினகரன், அந்த மாதிரி ஒரு செய்தித்தாளை தன்னுடைய கையில் இப்படி மடித்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்களாம். அவனை அங்கே நிறுத்தி த்ரோ த டெவில் அவுட் சைட் அப்படின்னா, அந்த பிசாசை வெளியே தூக்கி போட்டு வா. என்னது? ஒரு செய்தித்தாளை கூட பிசாசு நடக்கக்கூடிய அளவுக்கு எதையுமே பைபிளை தவிர அவர் எந்த புத்தகத்தையும் வாசிக்க மாட்டார். அவ்வளவு தன்னுடைய பார்வையை, தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்களை எல்லாம் பரிசுத்தமா வைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சாதாரண செய்தித்தாளு கூட வரவிட மாட்டாராம். எந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருந்திருப்பார் பாருங்க. தன்னுடைய மனதில் ஏதாவது அந்த செய்தித்தாளில் ஒரு கெட்ட படம் இருந்துச்சுன்னா ஒருவேளை நான் பார்த்துருவணும், ஒருவேளை என்னுடைய சிந்தை கெட்டு விடுமோ, ஒருவேளை என்னுடைய எண்ணங்களை அது தீட்டுப்படுவதற்கு இந்த செய்தித்தாள் ஒருவேளை உதவுமோ, வேண்டாம்.
அது என்னுடைய வீட்டுக்குள் வர வேண்டாம் என்று சொல்லி அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ முடியாமல் இல்லை. பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நிச்சயமாக முடியாத ஒரு காரியத்தை என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அவ்வளவு அநியாயமான தேவன் என்னுடைய தேவன் அல்ல. உங்களாலையும் என்னாலையும் என்ன முடியுமோ அதை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் வந்தாங்க யோவான் ஸ்நானகரிடத்தில், தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். லூக்கா 3வது அதிகாரத்தில், எந்த ஒரு தொழிலை செய்கிறவர்களாக இருந்தாலும் வந்து அவனிடத்திலே 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆயக்காரர்கள் வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று சொல்கிறார். போர் சேவகர்கள் வருகிறார்கள், போர் சேவர்களிடத்திலே அவர்களும் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாமல் இருங்கள், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். எல்லா வாழ்க்கையின் காரியங்களிலும் பரிசுத்தம் அவசியம். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட தொழிலை செய்கிறவர்களாக இருந்தாலும் பரிசுத்தம் அவசியம். ஒரு போலீஸ்காரன் நண்பர் ஒருவர் எனக்கு இருந்தார். ஏங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களே, உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக உங்களால் காத்துக்கொள்ள முடியுதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்ன பதிலை கேளுங்களேன். நான் கூட பரிசுத்தமாக தாங்க வாழ்கிறேன் அப்படின்னு. எதையுமே யார்கிட்டையுமே வாங்குறது இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் யார்கிட்டையும் எதையும் கேட்டு வாங்குறது இல்லை, அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவேன். எப்படி கொடுத்தா வாங்கிக்குவாராம். பிரியமானவர்களே, கூட வேலை செய்கிறவர்களை ஏமாத்திடலாம், அதிகாரிகளை ஏமாத்திடலாம். என் தேவனுடைய பரிசுத்தம் மகா பரிசுத்தம். அவர் அதற்கு ஈடு கொடுக்கும்படியாக தான் உங்கள் பரிசுத்தம் பூரணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமானது மேன்மையான ஒரு பரிசுத்தம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நமக்கு ஆசாரியராயிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டார் இல்லையா ஆண்டவர்? நம்மை போல மனிதனாக வாழ்ந்தார் இல்லையா ஆண்டவர்? ஆகவே தான் நமக்கு பலன் கொடுக்க முடிகிறது. சும்மா ஒன்று சொல்லல ஆண்டவர், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் ஏதோ சும்மா சொல்லவில்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா ஆண்டவர் அங்கே பரலோகத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, நான் படுற பாடு தானே தெரியும், நான் ரோட்டில் போகும்போது எனக்கு இருக்கிற சோதனைகள் தானே எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும்? வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஏதோ ஒன்றும் தெரியாத பிரதான ஆசாரியர் அல்ல, நமக்கு ஆசாரியராய் இருக்கிறவர் யார்? எல்லா விதத்திலும். அதுல எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறதெல்லாம் இன்க்ளூட் ஆயிடுச்சு, உங்களுடைய கற்பனைலாம் இன்க்ளூட் ஆயிடுச்சு, என்னென்ன பாவங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ எல்லாமே இன்க்ளூட். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாமல் இருந்தார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படிங்க அது, எப்படியாவது ஒரு எண்ணம் வந்துடுது. பிரியமானவர்களே, பில்லி கிரஹாம் என்கிற தேவ ஊழியர், அவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த சோதனைகளை பற்றி ஒரு அழகான ஒரு ஓமை சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவேளை பாவங்கள் சோதனைகளை பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பார்க்க வேண்டுமாம்? நம்முடைய தலையின் மீது குருவிகள் பறந்து பறந்து செல்கிறது போல, காக்கா குருவி எல்லாம் பறந்து பறந்து செல்லுது. இதெல்லாம் பரவாயில்ல, பாவம் செய்கிறது எப்போ தெரியுமா? அந்த காக்கா குருவியெல்லாம் பறந்துட்டு இருக்கிறத கூடு கட்ட விட்டுட்டோம்னா அதுதான் பாவம். வாழ்க்கையில் சோதனை இல்லை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகள் உண்டு. ஆனால் பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்வது எப்படி தெரியுமா? அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுக்காமல், அவைகளை தியானிக்காமல், அவைகள் மனதில் இறங்குவதற்கு நேரம் அளிக்காமல், அவைகள் கூடு கட்டுவதற்கு அனுமதி இல்லாமல் அவைகளை தள்ளி விடுவதுதான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது. ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. எரிகோ பட்டணத்துல அந்த வேவு பார்க்கறதுக்கு போனாங்களே 2 பேர், யாருடைய வீட்டில் தங்கினாங்க? ராகாப் யாருங்க? வேசி. வேசியினுடைய வீட்டிலேயே தங்கிட்டு பரிசுத்தமா வரலையா? முடியும்.
பரிசுத்தமா எந்த சூழ்நிலையிலும் இருப்பதற்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். நோவா தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தான். அவனுடைய காலத்தை பற்றி வேதம் சொல்லுகிறதே, உலகமே கெட்டு கிடந்த ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த உலகத்தை அழித்தார். ஏன்? ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. அப்பேற்பட்ட நீதிமானே இல்லாத உலகத்துல நம்மள மாதிரி தெருக்கு தெருக்கு சபைகள் இல்லையே, ஐக்கியங்கள் இல்லையே, விசுவாசிகள் இல்லையே, நம்மை ஊக்கப்படுத்துகிறதற்கு பிரசங்கங்கள் இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே தன்னை பரிசுத்தமாய் நீதிமானாய் ஒருவன் காத்து கொண்டான் என்றால் அது முடியாத ஒன்றா? யோபு வாழவில்லையா? யோபை பத்தி யாருங்க சாட்சி சொன்னது? உங்களை பத்தி என்னை பத்தி சபையில தான் சாட்சி சொல்லுவாங்க, உடன் விசுவாசி தான் சாட்சி சொல்லுவாங்க. அதிகமாக நம்மளை பற்றி சாட்சி சொல்கிறது எப்போ தெரியுங்களா? அதிகமாக நம்மளை பற்றி சாட்சி சொல்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நாம் செத்த பிறகு தான். ஒரு அம்மா அப்படி தான், அந்த அடக்காதாரம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த சவப்பெட்டி அங்கே இருக்குதான். எல்லாரும் அவங்க கணவரை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. 2-3 பேர் பேசி முடித்த பிறகு அந்த அம்மா அந்த சீட்லேருந்து மெதுவாக இறங்கி வந்து அந்த பெட்டியை மெதுவாக திறந்து பார்த்துட்டு மூடிட்டு போய் திருப்பி உட்காந்துட்டாங்களாம். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா இது, ஆராதனையில் திடீர்னு இவங்கெல்லாம் பேசினதை பார்த்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க போல இருக்குது, அந்த பெட்டியை போய் திறந்து பார்த்துட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் துணிச்சலாக போயிட்டு, ஏமா அந்த ஆராதனைலாம் முடிஞ்சிச்சு, அடக்கெல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்ககிட்ட போய் இந்த ஆராதனையில் திடீர்னு கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிட்டீங்களே, நடந்து போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டு மூடி வச்சுட்டு வந்தீங்களே. இல்லை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான், இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தா உள்ளே படுத்துட்டு இருக்கிறது என் வீட்டுக்காரா இல்லையான்ட்டு பார்த்துட்டு வந்தேன். அவர் அடிச்ச அடியெல்லாம் எனக்கு தானே தெரியும், அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியும், அவர் அவ்வளோ சாந்தமானவர், மேன்மையானவர் அப்படின்லாம் பேசுகிறத பார்த்துட்டு உள்ளே படுத்துட்டு இருக்கிறவர் என் வீட்டுக்காரர் தானான்ட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாரு. நம்முடைய சாட்சியெல்லாம் சாவில் இருக்கக்கூடாது. ஏனோக்கு எப்படி சாட்சி பெற்றான்? உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சாட்சியை பெற்றான். அவன் நல்லவன் என்று சொல்லி அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று அவன் உயிரோடு இருக்கும் பொழுது சாட்சியை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேய நிருபத்தில் அவனை பற்றி சொல்லும் பொழுது விசுவாச அதிகாரத்தில். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சாட்சியை நாம் பெற முடியும். சாட்சியை பாருங்க, யோபுக்கு சாட்சி யாரு சொன்னது? வினோதமான ஒரு சாட்சி, வேதத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சாட்சி. சாத்தான் சொல்றான், சாத்தான் வந்து அவனை பத்தி சொல்றான். ஆமா, எனக்கு தெரியுமே அவனை பத்தி, கடவுளே சொல்றாரு சாட்சி அவனை பத்தி. யோபை பற்றி சாத்தாங்கிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய யோபு நீ பாத்தியா? ஆமா எனக்கு தெரியுமே. 2 பேருக்குமே தெரியுது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிறார், சாத்தான் வந்து நான் அவனை பிடுங்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலையிலும் தன்னை காத்து கொண்டான். எப்பேற்பட்ட ஒரு அழிவு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்தாலும் கூட அவன் தன்னுடைய சாட்சி கடைசி மட்டும் காத்துக்கொண்டு இரட்டத்தனையா எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டான். தானியேல் அவனுடைய காலத்தில் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவர்களெல்லாம் தங்களுடைய சாட்சிகளை காத்துக்கொண்டார்களே. ஆண்டவருக்காக என்ன வந்தாலும் சரி, ஒருவேளை இந்த அக்கினியினால நாங்கள் சுட்டரிக்கப்பட்டு நாங்கள் செத்து போனாலும் சரி, நாங்கள் எங்கள் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டோம், சாட்சியாய் நிற்போம் என்று சொல்லி சாட்சி பெற்றார்களே. பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டார்களே. அந்த விக்கிரகங்களுக்கு நான் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தலை நிமிர்ந்து நின்றார்களே. ஒரு 400 ஆண்டுகள் தேவ சத்தமே இல்லாத நாட்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில தேவனுடைய சத்தமே மனிதர்களுக்கு ஏற்படவில்லை. தேவன் யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. டார்க் டேஸ் என்று சொல்வார்கள், இருண்ட காலம். 400 ஆண்டுகள். மன்னன் கூட ஆண்டவருடைய நியமத்தின்படியாக ஒரு மன்னன் இல்லை. நாட்களிலே யாக்கோபனுடைய வம்சத்திலே வந்தவன் அல்லாமல் ஏசானுடைய வம்சத்திலே வந்த ஏரோது ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆசாரியர்கள் ஆரோனுடைய வரிசையில வரவில்லை. அந்நாட்களிலே அந்த ஆலயத்திலே ஆசாரியர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். அவ்வளவு கொடூர நாட்களிலே சகரியா, எலிசபெத் என்கிறவர்களிடத்திலே தேவன் இடைப்பட்டு பேசினார் அல்லவா? அந்த காலகட்டத்திலும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார்கள். தேவனுடைய கிருபை பெற்றவர்களாக. தீர்க்கதரிசிகள் எல்லாம் சிறந்த தீர்க்கதரிசியாய் எண்ணப்படுகிற யோவான் ஸ்நானகன் அவர்களுடைய குடும்பத்திலே பிறக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த இருண்ட நாட்களில், தேவ சத்தமே இல்லாத நாட்களிலே, தேவனிடத்திலிருந்து எந்த வெளிப்பாடுமே இல்லாத இருண்ட காலத்திலே பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொண்டார்கள். இன்னும் எவ்வளவாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இவ்விதமான கூட்டங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ வசனத்துக்கு குறையே இல்லை, சத்தியத்துக்கு குறையே இல்லை. இவ்வளவாய் நாம் கேட்கக்கூடிய சூழ்நிலையிலே
இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது சொன்னார் அல்லவா, இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை பற்றி ஆண்டவர் ஜெபிக்கிற சமயத்தில் 17வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் நம்மை பற்றி சொல்லுகிறார். நாம் எப்படி இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். 15வது வசனத்தை வாசியுங்கள். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்திலிருந்து நீங்க எடுத்துரு நான் ஆண்டவரே சொல்லவே இல்லை. உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு சன்னியாசியை போல, ஒரு சாதுவை போல உலகத்தினுடைய சோதனைகளுக்கெல்லாம் நான் விடுபட்டு, என் குடும்பத்திற்கு விடுபட்டு நான் பாட்டுக்கு இமயமலையில் போய் உட்கார்ந்து பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்கிறேன் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதல்ல. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, இந்த இருளின் மத்தியில் இருந்து கொண்டு, இந்த உலகத்தின் இருளுக்கு நாம் வெளிச்சமாய், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தின் மத்தியில் பரிசுத்தவான்களாய் பிரகாசிக்க வேண்டியவர்களாய் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்புள்ளவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று தெளிவாய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னார் அல்லவா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று 22வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க. 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே ரொம்ப பரிசுத்தமாயிட்டேன் ஆண்டவரே, இனி நான் பரிசுத்தமே ஆக முடியாது ஆண்டவரே, அவ்வளவு பரிசுத்தமாயிட்டேன், என்கிட்ட பாவமே இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? இன்னும் பரிசுத்தமாக. அதுக்கு எல்லையே இல்லை. எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வேண்டும் என்று நமக்கு ஒரு எல்லையே இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு நம் ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் அதனாலதான் இன்னும் பரிசுத்தமாக. எந்த ஒரு மனுஷனும் இந்த ஒரு அவல நிலைமைக்குள்ளாக மட்டும் ஆகவே கூடாது. என்னன்னு, நான் பரிசுத்தமாயிட்டேன், இனிமே என்னால என்னை யாருமே அசைக்க முடியாது, நிற்கிறேன் என்கிறவன் விடாதிருக்க கடவன். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தத்துக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்துக்கும் இன்னும் அதிகரித்து விட்டதை தவிர அது குறையவில்லை. பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டர்டை விட ஆண்டவர் அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்தி புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தினுடைய ஸ்டாண்டர்ட் உயரமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக சொன்னாரா இல்லையா? புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? கோபம் அடைஞ்சாலே அது கொலை செஞ்ச மாதிரி. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னாரா இல்லையா? புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தினாலே போச்சு. பரிசுத்தத்தினுடைய ஸ்டாண்டர்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரே தவிர அந்த பரிசுத்தத்தை சற்றும் குறைக்கல ஆண்டவர். ஏதோ நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அதனால நம்ம கொஞ்சம் லேசா இருந்துடலாம் நினைக்காதீங்க. இல்லை இல்லை, அந்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மால முடியும் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். என்ன அற்புதமான ஆண்டவர் தெரியுமா? அவரு ஒரு ரன்னிங் ரேஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் யுவர் மார்க் கெட் செட் டப் அப்படின்னு ஒரு துப்பாக்கி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னும் ஸ்கூல்ல படிக்காத மாதிரி என்ன பார்த்து முழிக்கிறீங்களே. எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது பண்றாங்களா இல்லையா? அது ஒரு ஆளுனுடைய வேலைங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யறான் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆன் யுவர் மார்க் கெட் செட் டப்னு ஒரு துப்பாக்கி சூடோட அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எவன் ஜெயிச்சான் எவன் தோத்தான்னு சொல்லி இவன் பார்க்கறதே கிடையாது, அவன் வேலையே கிடையாது. இந்த எவன் ஜெயிச்சான் எவன் தோத்தான்றதை பார்க்கறதுக்கு யாரு? அந்த கடைசியில் ஒரு லைன்மேன் ஒருத்தர் நிற்பாங்க, ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு யார் ஃபர்ஸ்ட் வரா யார் செகண்ட் வரான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கார்டு வச்சிருப்பாங்க, செகண்டுக்கு ஒரு கார்டு வச்சிருப்பாங்க, தேர்டுக்கு ஒரு கார்டு வச்சுட்டு அந்த ஸ்கூல் ரேஸில் எந்த பிள்ளை முன்னே ஓடியதோ நேராக ஓடி போய் பிடிச்சி ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்துருவாங்க. இது அவங்களுடைய வேலை. தோக்குறவங்க ஒரு வேலை, முடிக்கிறவங்களுக்கு ஒரு வேலை. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? ஓட்ட விட்டுட்டு ஆன்யமா கெட் செட் கோன்னு ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறவர் கிடையாது. அவர் ஆன்யமா கெட் செட் கோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூடவே ஓடி வந்து நமக்கு
முடிக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்பேற்பட்ட ஒரு தேவன்! உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்தத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஏதோ நட்டாற்றில் உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. உற்சாகப்படுத்தி உங்களோடவே ஓடி வந்து அந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாக செய்து முதல் இடத்தை பெரும்படியாக செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பரிசுத்தம் என்பது ஆப்ஷனல் கிடையாது. நீங்கள் உங்களுடைய விருப்பு வெறுப்பு பிரகாரமாக தெரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தமானது கடினமானது கிடையாது. மூன்றாவதாக, இந்த பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை உங்களிடத்தில் ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். It should be an attraction. It is not optional. It is not difficult. மூன்றாவதாக, it should be an attraction. மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அக்காலத்தில் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அந்த உட்பிரகாரம் எல்லாம் இருந்தது. பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. ஆசாரியர்கள் அங்குதான் அவருடைய பணிவிடையை செய்தார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவார்கள். அதன் பிறகு அந்த வெளிப்பிரகாரம் இருந்தது. அதிலே யூதர்கள் மட்டும் உள்ளே வரலாம். பெண்களுக்கென்று தனி இடம். அவர்கள் தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது. அவர்களுக்கென்று ஒரு ஒதுங்கி ஒரு சைடில் ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த தேவாலயத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு சின்ன ஒரு சுவர் ஒன்றை கட்டி, அந்த தடுப்பு சுவருக்கு பின்பாக எந்த ஒரு அந்நியனும் வந்து நிற்கலாம். புறஜாதியை சேர்ந்தவர்கள் எவரும், யூதர் அல்லாதவர்கள் எவரும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வெளியே தான் நின்று பார்க்க முடியுமே தவிர அந்த ஆலயத்துக்குள்ளாக வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் என் ஆண்டவர் தேவாலயத்தை பார்க்கும் பொழுது வெளியே நின்று கொண்டிருக்கிற இந்த புறஜாதி மக்கள் உள்ளே பார்க்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஈர்க்கப்படுகிறதற்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்கே உள்ளே இல்லை. அது ஒரு கள்ளர் குகையாக மாறி இருக்கிறதை பார்த்து அந்த அவல நிலையை குலைக்க வேண்டும் என்றுதான் உள்ளே நுழைந்து சாட்டை எடுத்து அங்கே இருக்கிற மேஜைகளை எல்லாம் திருப்பி அத்தனை பேரையும் விரட்டி அடைத்தார். அவருக்கு கோபம் வந்து, வைராக்கியம் வந்து, இது என் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, இது ஜெப வீடாய் இருக்க வேண்டியது கள்ளர் குகையாய் மாறினது என்று ஏன் சொன்னார் என்றால், there was no attraction. உள்ளே அந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் வெளியே புறஜாதி மக்கள் அதை பார்க்கிற பொழுது உள்ளே ஈர்க்கப்படுகிறதற்கு, உள்ளே நானும் வர வேண்டும், இந்த தேவனை நானும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறதற்கு எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லாமல் இருந்தது. பிரியமானவர்களே, நான் முதல் சொன்ன ஒரு காரியம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற அட்ராக்ஷன் என்ன? மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இவன் வணங்குகிற தேவன் தான் எனக்கும் வேண்டும் என்று சொல்கிறார்களா? இவள் வணங்குகிற தேவன் தான் எனக்கும் வேண்டும், இவள் ஜெபிக்கிற அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி, இவன் போய் ஜெபிக்கிறானே அந்த ஆலயம் தான் உண்மையான ஆலயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளதாக காணப்படுகிறதா? நம்மையே நாம் பலிபீடத்திலே செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 12வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்கிறார். இதுவே அவருக்கு உகந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த ஜீவ பலின்னு சொல்லும் பொழுதே ஒரு பிரச்சனை வந்துடுது. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களோ என்னவோ? பலினா எப்படிங்க இருக்கணும்? பலினா அந்த ஆல்டர் மேலே வச்சு, பலிபீடத்து மேலே வச்சு துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்க சொல்றாரு? ஜீவ பலியா இருக்கணும். இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம உயிரோடவே இருக்கிறோம். வசதிக்கு ஏற்ப கீழே இறங்கி வந்துடுறது, வசதிக்கு ஏற்ப மேலே போய் படுத்துக்கிறது பலிபீடத்தில். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பலிபீடத்து மேலே படுத்துட்டு இருப்போம். கம்ப்ளீட்டாக சரண்டர், முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டோம். எந்த விதமான டிவி ஷோ கிடையாது, எதுவும் கிடையாது. பரிசுத்தமாய் அந்த நாளை முற்றிலுமாக, லெந்து நாட்கள் 40 நாட்கள் முற்றிலுமாக பலிபீடத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் 40வது நாள் அந்த ஈஸ்டர் வந்த உடனே, ஆஹா 40 நாள் முடிஞ்சிச்சு, இனிமே நான் இஷ்டம் போல வாழலாம். எனக்கு அநேக நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை சிரிக்கலாம். சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரிய வந்த விஷயம், ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுங்களா? அந்த 40 நாள் குடி பழக்கத்தை விட்டுட்டாங்களாம். ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமா இவங்க மேலே. அவங்கள பார்த்து நான் நேராக சொல்லுது, என் ஆண்டவரை பற்றி சற்றும் புரிந்து கொள்ளாமல் அவரை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்.
அந்த 40 நாள் இவங்க குடிக்காமல் இருந்துட்டாங்களாம், சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டாங்களாம். ஆண்டவருக்கு இவங்க வாழ்க்கை மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டு இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாராம். அந்த 40 நாள் உருவாக்குனது யாரு? ஆண்டவர் கேலண்டர் போட்டு போனாரா நமக்கு? 40 நாள் நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, குடிக்காதீங்க, எனக்காக பிரியமாக வாழ்ந்துருங்க, நான் செத்தம் பாருங்கள் ஒரு நாள், அந்த நாள் அது நாளுக்கு முன்னாடி நான் உயிர்த்த அந்த நாள்லேருந்து ஒரு 40 நாள் கூட்டி பார்த்து அந்த 40 நாள் மட்டும் நீங்கள் பரிசுத்தமா இல்லை. 24/7 365 நாட்களும் அந்த பலிபீடத்திலே வெட்டுண்டு துண்டிக்கப்பட்டவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும். உயிரோடு தான், சாட்சி உள்ளவர்களாக தான், இஷ்டத்துக்கு இறங்குவதற்கும் ஏறுவதற்காகவும் அல்ல. மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் ஈர்க்கப்படுகிறார்களா? ஒரு திராட்சை தோட்டத்தில் நடுவில் ஒரு மரம் இருந்துச்சா. என்ன மரம்? அத்தி மரம். அந்த தோட்டக்காரன் வந்த சமயத்தில் உள்ள வந்து எந்த மரத்தில் கனியை தேடினாங்க? எந்த மரம்? அத்தனை திராட்சை கொடிகள் இருக்கிறது, எல்லாம் கூத்து குலுங்குது, அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கிரேப்ஸ் தொங்கிட்டு இருக்குது, அந்த முழு விண்ணியாடும் ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த அத்தி மரம் அதுக்கிட்ட வந்து கனி இருக்குதான்னு சொல்லி பார்க்குறாரு. உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் அவிசுவாசிங்க, நீங்கள் மாத்திரம் விசுவாசி. உங்கள் கையில் மட்டும்தான் பைபிள், நீங்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் கனியை அந்த கூட வேலை செய்கிற 40 பேர்கிட்ட பார்க்கவே இல்லை, கூட செய்கிற 100 பேர்கிட்ட பார்க்கவே இல்லை. அந்த கனியெல்லாம் அவருக்கு வேண்டாம். அவங்கெல்லாம் நல்ல கிரியை செய்துட்டு இருக்காங்க. அந்த கனியெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை, அந்த கனியெல்லாம் வேஸ்ட்டு. ஆண்டவர் தேடி வந்த கனி எதில் இருக்குதான்னு பார்க்குறாரு. அந்த நடுவில் இருக்கிற அத்திமரமாகிய நீங்கள், ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா என்று எதிர்பார்க்கிறார். 3 ஆண்டு காலம் வந்திருக்கிறார், கனி இல்லையே. அந்த ஆஃபீஸில் வேற யாரும் உங்களை பார்த்து ஈர்க்கப்படலையே. அந்த ஆஃபீஸில் வேற யாரும் உங்களை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பவில்லையே. ஆண்டவரை பற்றி நீங்க யாருக்குமே சொல்லலையே. மௌனமா எத்தனை நாட்கள் இருப்பீர்கள்? 3 ஆண்டு காலம் நான் பார்த்து விட்டேன், கனியே இல்லை. வெட்டி போடட்டுமா என்று கேட்கிறார். வெட்டி போடட்டுமா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதா? இவ்விதமாய் மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை காணும்படியாக மனுஷருக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்று சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். அவருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் அந்த அட்ராக்ஷனை பார்க்கிறார். சமுதாயத்தை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம், சூழ்நிலைகளை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும். ஊழியங்களை செய்வதற்கு ஓடுகிறோமா? அல்லது எல்லாவற்றையும் இருக்கட்டும், இந்த சூழ்நிலையில் நான் செய்ய முடியாது என்று நாம் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பரிசுத்தம் நம்மை ப்ரொப்பல் பண்ணுகிறதா? நம்மை நெருக்கி ஏவுகிறதா? ஆண்டவருக்காக எதையாவது இந்த வாழ்க்கையில் நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு உந்துதல் இருக்கிறதா? அந்த கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது? இஸ் தேர் அட்ராக்ஷன்? இஸ் தேர் அட்ராக்ஷன்? அந்த அத்திமரம் ஆண்டவரை ஏமாத்திருச்சு. அந்த அத்திமரம் ஆண்டவரை ஏமாற்றி விட்டது. பச்சை வசேலுன்னு. எப்போதுமே அத்திமரத்தினுடைய ஒரு நிலைமை அதுதான். வெளியே இலைகள் அப்படியே நிரம்பி இருக்குமா, கனி வெளியே தெரியாது, உள்ள அடங்கி இருக்கும். ஆகவே பச்சை பசேல்னு இருக்கிற அந்த அத்திமரத்தை பார்க்கிறவங்க எல்லாம் உள்ளதான் கனி இருக்கும்னு சொல்லி தேடி வருவாங்க. இது பச்சை பசேல் நிரம்பி இலைகள் நிரம்பி அந்த அத்திமரம் இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் வெகு வேகமாய் வந்து பசியோடு கூட ஏதாவது அதில் கனி இருக்குமான்னு சொல்லி தேடி வராரு. கனியே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை வெளியே அட்ராக்டிவா இருக்கிறதா, உள்ள கனி இல்லாமல் இருக்கிறதா? சோதித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சோதிக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை எதிர்பார்க்கிறார், கனிகளை எதிர்பார்க்கிறார். இல்லை, நான் அதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே வச்சுக்கிறேன், ஒரு 60 வயசுக்கு மேலே வச்சுக்கிறேன், ரிட்டையர் ஆன பிறகு வச்சுக்கிறேன், இப்போ என்னால் முடியாது. ஆலயத்துக்கு போகிறேன்னா வந்தனா வசனத்தை கேட்டனா போதும் என்று இருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவருக்காக ஓடி கனி கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக நீங்கள் வாழ முடியுமா?
D.L. மூடி என்கிற பிரசங்கியார் ஒரு நடிகருடைய வீட்டுக்கு போனாராம். அந்த நடிகர் நல்ல பேச்சு திறமை உள்ளவர், சிறந்த முறையில் பேசக்கூடியவர், பேச்சாற்றல், நல்ல வசனங்களை தன்னுடைய திரைப்படங்களிலே பேசி நடித்தவர். அப்பேற்பட்ட ஒரு நடிகர், தோற்றத்தில் கம்பீரமான தோற்றம், சௌந்தரியமான ஒரு முகம் அவருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நடிகரை பார்த்து இந்த D.L. மூடி, எப்படியாவது ஆண்டவருக்கு இந்த மனிதனை நான் சம்பாதிக்க வேண்டும், இவன் ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பித்தால் எத்தனை பேர் இவர் மூலமாக, இவருடைய ஆற்றல் மூலமாக, திறமையின் மூலமாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். 2 பேரும் தேநீர் அருந்துட்டே இருக்கிறாங்க. டீ குடிச்சிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த சத்தியத்தை சொல்ல 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 இந்த மனுஷன் கேட்டுட்டே இருந்துட்டு கடைசியில் சொன்னானா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போதான் நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் ப்ரைம் டைமில் இருக்கிறேன், நல்ல பிஸ்னஸ் எனக்கு கிடச்சிட்டு இருக்குது, நிறைய கால் ஷீட், நிறைய பேர் என்ன அழைக்கிறாங்க, நிறைய பணம் வந்துட்டு இருக்குது, இந்த நேரத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு 55 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன், நான் மெதுவாக வந்து ஊழியத்துக்கு வரேன், முதலாவது நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விடுகிறேன் என்று சொன்னாராம். டீ குடிச்சிட்டே இருந்த D.L. மூடி அந்த பாதி டீயை அப்படியே கீழே டேபிளில் வச்சுட்டு, இதை நீங்கள் குடிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த நடிகர்கிட்ட சொன்னாராம். பெரிய செல்வந்தன், கோட்டீஸ்வரன், அவனுக்கு வகீரும் தூக்கி போட்டுச்சு, ரொம்ப புண்பட்டுட்டான். D.L. மூடியை பார்த்து, என்னங்க நீங்கள் செய்கிறீங்க, அநாகரிகமாக இப்படி நடந்துக்கிறீங்க, எச்ச பண்ண டீயை போயிட்டு நீங்கள் குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க, உங்களுக்கு நடந்து கொள்ள தெரியுதா, எப்படி ஒரு வீட்டில் நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா என்று மிரட்ட ஆரம்பித்தானா. D.L. மூடி புன்முறுவலோடு கூட அவனை பார்த்து சொன்னாராம், எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ பாதிக்கப்படுற, பாதி டீயை நான் எச்சப் பண்ணி மிச்சம் டீயை நீ குடின்னு சொன்னாலே இப்படி சொல்கிறியே, உன் வாழ்க்கையை பாதி எச்சப் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு மிச்ச பாதி எச்ச வாழ்க்கையை கொடுக்குறேன்றியே, ஆண்டவர் எவ்வளோ கோவப்படுவார், எவ்வளோ வேதனைப்படுவார், யோசித்து பார்த்தியான்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் கூட வீண் போகக்கூடாது. வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருக்கு சொந்தமானது. உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள் அத்தனையும் அவருக்கு சொந்தமானது. இந்த உலகத்துக்கும் அழிந்து போகிற இந்த சமுதாயத்துக்கும் உங்களுடைய சேவைகளை செய்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய மகிமைக்காக என்னத்தை செய்தீர்களோ அது மாத்திரம்தான் மறுமையிலே உங்களுக்கு என்று சொல்லி உங்கள் கணக்கிலே எழுதி வைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு எழுப்புதலை புதிதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அட்ராக்ஷன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க விரும்புகிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மீண்டுமாக புதுப்பிக்கிற இந்த நாளிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் அளவில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஊற்றும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தம் எனக்கு ஆண்டவரே இது எனக்கு ஆப்ஷனல் இல்லை, நான் ஏதோ விரும்பி விரும்பி ஆண்டவரே வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நான் இன்று முதல் நான் தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். ஏசாயா தீர்க்கன் ஆண்டவரை பார்த்த சமயத்தில் உயரமும் உன்னதமாய் இருக்கிறவராய் கண்டான். அவருடைய அந்த பரிசுத்த தொங்கல் தேவாலயம் முழுவதுமாய் நிரம்புகிறதை பார்த்தான். இந்த நேரத்தில் அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த தேவனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனை நீங்கள் பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை கேட்க ஆரம்பிங்கள். வாய்களை திறந்த தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர், ஆதியும் மந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உடைய ஜனங்கள் மீது ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவரே அளவில்லாமல் ஊற்றி சுவாமி நிரம்பி வழியும்படியாக அந்த பரிசுத்தமையுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய சத்தியத்தை கேட்டிருக்கிற இவர்கள் ஆண்டவரே, பரிசுத்தம் என்பது ஏதோ நான் தெரிந்து விட்டுவிடக்கூடிய ஒன்று அல்ல, அது நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே அது இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அது கடினம் அல்ல என்று ஆண்டவரே பக்தனாம் யோவான் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த நுகத்தடி லகுவானது என்பதை உம்முடைய வசனத்திலிருந்து அறிந்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்தமாய் உடைய ஜனங்கள் ஆண்டவரே ஒரு கூட்டம் மக்களாய் உடைய வருகையிலே ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களாய், அந்த வருகையிலே ஆண்டவரே ஒரு காரணத்தினாலும் ஆண்டவரே தொலைந்து போனவர்களாய் அல்லாதபடிக்கு உமக்கு சொந்தமான மக்களாய் நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இவருடைய வாழ்க்கையிலே ஈர்க்கப்படக்கூடிய ஆண்டவரே அட்ராக்டிவ் ஹோலினஸ் அவர்களுக்குள்ளாக இந்த நேரத்தில் உருவாகட்டும். அவருடைய பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இந்த கிறிஸ்தவனை போல, இந்த கிறிஸ்தவனை போல நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அட்ராக்ஷன் அவர்களுக்குள்ளாக இருக்கட்டும் சுவாமி. இந்த விதமான பரிசுத்தம் எனக்கு அவசியம், இந்த விதமான ஒரு பரிசுத்தம் தான் எனக்கு தேவை, இந்த ஒரு பரிசுத்த தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு அட்ராக்ஷனாக மாறட்டும் சுவாமி. அப்படியே நீ செய்ய போகிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகாமல் என் தேவனே இந்த நேரத்திலும் கூட ஒருவரும் ஆண்டவரே திரும்பி போகிறபடி நேரத்திலே அவர் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு சந்திக்கப்பட்டவர்களாக, தொடப்பட்டவர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக நீர் ஆண்டவரே ஒருவரையும் விடாமல் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.